ஏன் யோபுக்கு நடந்துச்சு? பிரசங்கி அழகா சொல்றாரு, துன்மார்க்கனுக்கு நடப்பது போலவே, ஆனா நீதிமானுக்கு நடக்காது. குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். பாருங்க, யோபுவின் சிநேகிதர்கள் எல்லாம் யோபுவை சன்மார்க்கன்னு ஏத்துக்கல. நீ ஒரு துன்மார்க்கனா இருந்திருக்கணும். ஆனா தேவன் அதனாலதான் அவங்க ஏத்தாரு. அவன் துன்மார்க்கன் கிடையாதுப்பா, அவன் துன்மார்க்கன் கிடையாது, அவன் ஒரு சன்மார்க்கன். ஆனா யோபு என்ன சொன்னா? நீதிமான்னா. கர்த்தர் என்ன சொன்னாரு? சன்மார்க்கன்னா. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? துன்மார்க்கன். திரும்ப சொல்லுங்க. யோபு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோபுவ துன்மார்க்கன். ஆனா யோபு தன்னை நீதிமான். ஆனா தேவன் அவனை அவ்வளவுதான். நீ நீதிமான் கிடையாதியா, நீ சன்மார்க்கன். உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுறமாய் அவனை போல ஒருவனும் பூமியிலே எங்கேயாச்சும் நீதிமான் வந்திருக்கா? சன்மார்க்கன் பாருங்க. ஏன் யோபுக்கு நடந்துச்சு? பிரசங்கி அழகா சொல்றாரு, துன்மார்க்கனுக்கு நடப்பது போலவே, ஆனா நீதிமானுக்கு நடக்காது. கைத்தட்டு. நீதிமான் கேட்டகரிக்குள்ள வெளியே வந்துடுறான். ஏன் சார் துன்மார்க்கனுக்கு நடக்கிற மாதிரியே சன்மார்க்கனுக்கு நடக்குதுன்னா, ரெண்டு பேரும் பாவியின் பிள்ளைகள், பாவின்ற கேட்டகரிக்குள்ள வந்துடுறான். வாசிமா 3:17 பிரசங்கி. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயத்தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். பாத்தீங்களா? சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் நியாயம் தீர்ப்பார் தேவன். ரெண்டு பேருக்கு நியாய தீர்ப்பு இருக்கு. ஒருத்தர் தப்பே செய்யாதவர், அவர் நியாய தீர்ப்பு வருவார். துன்மார்க்கன் நியாய தீர்ப்பு வரும். ஆனா நீதிமானுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. யோபு தன்னை நீதிமான் என்று சொல்ல வரும்போது தான் கர்த்தர் சொல்றார், நீ உன்னை நீதிமான் ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி எடுக்காத யோபு. நீதிமான் செயல்களினால் வருவது அல்ல. யோபு சொல்றான், என் எதிராளி என் வழக்கை எனக்கு எழுதி கொடுக்கட்டும். என் எதிராளி என் வழக்கை எழுதி கொடுக்கட்டும், அதை நெற்றில் வைத்து ஒரு ராஜாவை போல நடந்து வருவேன்றான். அப்படின்னா என்ன சொல்ல வரான்? என் மேல தப்பே கிடையாதுயா, நான் மீறுதல் இல்லாத சுத்தன் அப்படின்றான். தேவன் அதை எல்லாம் நோனே சொல்லவே இல்லை. ஆனா நீதிமான்ற கேட்டகரி இதை விட பெருசுன்றாரு, அது வித்துன்றாரு. அதனாலதான் முட்டையின் வெள்ளை கருவிலே மஞ்சள் கருவில உப்பிட்டது யார்? என்ன அர்த்தம்? வெள்ளைக்கருல வேலை பார்க்கறதுலாம் வேஸ்டா, மஞ்சள் கரு அது உள்ள இருக்கு. நல்லா கவனிங்க. முட்டையை அவிக்கும் போது உப்பு போட்டு அவிக்கிறீங்க இல்ல, வெள்ளைக்கருல உப்பு இல்ல, ஆனா மஞ்சள் கருல உப்பு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? உள்ளுக்கு இருக்க மஞ்சள் கருல தான் உப்பு போட்டிருக்கு, உப்பு இருக்கு. உப்பு போட்டது யாரு சொல்லுன்றார்? மஞ்சள் கரு. என்ன சொல்றாரு? வெளியில மனுஷன் எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்க வித்து அதுதான்டா மேட்டர்ன்றார். உள்ள இருக்கிறதா மேட்ரு. அதுக்கப்புறம் அவர் சொல்ற காண்டாமிருகத்திலிருந்து எலியிலிருந்து சாதாரண ஒரு சின்ன கொசுல தொடங்கி டைனோசர்ல முடிக்கிறாரு. அம்புட்டும் வித்துடான்றாரு. கையை தட்டுங்க சார். ஆமென், ஆமென், ஆமென்.